கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உபவாச நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக திருச்சபைக்கு வந்திருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை பல இடங்களில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே நாம் செலவிடுகிற ஒவ்வொரு நேரங்களையும் ஆண்டவர் கணக்கிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்கு பெரிய பலனை கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது. சங்கீதக்காரனாகிய தாவீது கோலியாத்தை சந்திக்கும் போது அவனுடைய கையில் கூழாங்கல்லும் கவனும் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த வசனம் முடியும் போது ரொம்ப அழகா சொல்லும், அவனுடைய கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது அப்படின்னு சொல்லும். அந்த வசனத்தை முடிக்கும் போது அந்த வசனம் சொல்லும், அவனுடைய கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்துக்கு கிளம்புறாரு அவர். ஒரு பெரிய யுத்தம் அது. அந்த யுத்தத்தில் தனக்கு முன்பாக நிற்கிற எதிரி அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்கள் நம்ம ரொம்ப பெரிய ஆயுதம். வேதம் சொல்லுது, நெசவாளன் அப்படின்ற அந்த நெய்மை குறிப்பிட்டு அந்த ஈட்டி அப்படின்னா கோலியாத்தினுடைய கையில இருக்கிற ஈட்டி என்ன அப்படின்னா ஸ்பெஷல் மேக், அப்படின்னா ஸ்பெஷலாக செய்யப்பட்டது. நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 50வது வசனத்தை வாசிப்பீர்களானால், இவ்விதமாய் தாவீது ஒரு கவனிலும் ஒரு கல்லிலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீதனுடைய கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. ஆனா எதிரி எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, எதிரியினுடைய கையிலே இருக்கிற ஆயுதங்கள் ஸ்பெஷலா செய்யப்பட்டது. அவனுடைய கையில இருக்கிற ஈட்டி அப்படி ஸ்பெஷலா செய்யப்பட்டது. அவனுடைய கைகளிலே இருக்கிற கேடகம் அப்படின்னா, அந்த கேடகத்தை ஒருத்தன் தூக்குறதுக்கு இன்னொருத்தனை வச்சுங்களேன், முன்னாடி ஒருத்தன் தூக்கிட்டு போவான். அந்த மாதிரி ரொம்ப சேஃப்டி. அவனுடைய தலையில இருக்கிற அந்த தலை சீராவை குறித்து வேதம் சொல்லுது. அவனுடைய நெஞ்சில வைத்திருக்கிற கவசம், அதை குறித்து சொல்லும் போது அதனுடைய பிரம்மாண்டத்தை சொல்லுது. அந்த கோலியாத் பிரம்மாண்டம், கோலியாத் வைத்திருக்கிற ஆயுதங்கள் பிரம்மாண்டம். ஆனா வேதம் சொல்லுது, தாவீதை குறித்து சொல்லுது, தாவீதனுடைய கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. பட்டயம் இல்லாத கடைசியில் இந்த கோலியாத்தை ஜெயித்து, கோலியாத்தை ஜெயிக்கும் போது கூட அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவனுடைய பட்டயத்தை தான் எடுத்து அந்த இடத்துல மேற்கொண்டு திரும்ப கடந்து வர. இவங்க கையில பட்டயம் இல்லை, அவன் யார் எதிரியோ அவனுடைய பட்டயத்தை தூக்க முடியாம தூக்குறாரு. அந்த பட்டயத்தை கொண்டு போய் திருப்பி தனக்காக வச்சுக்கொள்றாரு. அது ஒரு பெரிய ஒரு சாப்டர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை சில நேரங்களில் நமக்கு முன்பாக நிற்கிற எதிரிகளையோ இல்லை நமக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனைகளையோ சந்திக்கிறதற்கு நம்முடைய கையிலே தேவையான எதுவுமே இல்லாம இருக்கலாம். எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆயுதம் இல்லாம யாராவது ஒருத்தர் யுத்தத்துக்கு போவாங்களா? அதுவும் கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆயுதம் இல்லாம எப்படி போக முடியும்? இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. நம்முடைய கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். என் கையில ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி நான் மேற்கொள்ளுவேன்? என் கையில பட்டயம் இல்லை, என் கையில ஈட்டி இல்லை, என் கையில ஒன்றும் இல்லை. ஆனா ஆண்டவர் அதல்ல. ஆண்டவர் இருக்கிற இந்த பலத்தோட போ, இருக்கிற இந்த பலத்தோட போ. கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய கையில எதுவுமே இல்லைன்னாலும் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பிரச்சனையை நம்மை கொண்டு மேற்கொள்ள வைக்கிறதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். ஆண்டவருக்கு ரொம்ப லேசான காரியம். ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னா நமக்கு உள்ளதை கொண்டு, அதான் வேதத்துல புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டாங்கன்னு சொல்லுதில்ல அந்த மலையில. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களிடத்துல ஏதாவது உண்டா, இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம்னு சொல்லும் போது சீடர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே இத்தனை 1000 பேருக்கு இந்த வனாந்தரத்துல எப்படி சாப்பாடு கொடுக்கறது, எப்படி சாப்பாடு கொடுக்கறது? அப்பொழுதுதான் ஆண்டவரோட உங்கள்கிட்ட என்னப்பா இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? உடனே ஒருத்தர் சொல்றாரு, இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க.
உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல, இருக்கிறது 15,000 பேர் இருக்கிறாங்க, ஆனா கையில இருக்கிறது 5 அப்பமும் 2 மீன் தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து இப்பொழுது எல்லாருக்கும் பந்தி உட்கார வச்சு 50 பேரை உட்கார வச்சு எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூட நிறைய மிச்சம் எடுத்தாங்களாமா. அப்ப ஆண்டவர் வேதத்துல இப்படியே ஒரு சம்பவம் இல்லை, நிறைய சம்பவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கடன் பிரச்சனையிலே இருக்கிற தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அப்போ எனக்கு ரொம்ப கடனாக இருக்குன்னு சொன்ன உடனே அவர் என்னமோ 2 லட்சம் ரூபா செக் எழுதி கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க, இல்லை 2 லட்சம் ரூபா கடன் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா தீர்க்கதரிசி ஒரு ஃபோன் பண்ணி, ஏப்பா அவளை எதுக்குப்பா அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவங்க தான் ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி ஆச்சு, நீங்கள் இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவர் ஏதோ கூப்பிட்டு பேசிடுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் போய் நின்று இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கடனாக இருக்குது, என் பிள்ளைகளை சிறைப்பிடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் யார்கிட்டையும் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்ல போறதில்ல, இல்லைன்னா நான் மேஜிக்ல ஒரு 10 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்க போறதில்ல, இல்லைன்னா ஒரு செக் எழுதி கொடுக்க போறதில்ல. அவர் கேட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, உன்னிடத்தில் என்ன சொல்லுங்க, உன்னிடத்தில் என்ன உண்டு. உடனே அந்த அம்மா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர் என்னமோ நமக்கு கடனை முடிக்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்குன்னு நினைச்சிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல், சொல்லுங்க, வேறொன்றும் இல்லை அப்படின்னா, என்னுடைய கடன் ரொம்ப பெருசு, ஆனா என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான் இருக்குது, இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல, அதுவே சொல்லுங்க, அதுவே போதுமானது, அதுவே போதுமானது. நீ அயல் வீட்டில் போய், அயல் வீட்டார் எல்லா இடத்துலையும் போய் அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கி எல்லா பாத்திரத்திலையும் நீ ஊற்று அப்படின்னு அனுப்பி விடுறாரு. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கடனை முடிக்கிற அளவிற்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்க தர்றதுக்கு வல்லவரா இருந்தார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற பலத்தை வச்சு, நம்மகிட்ட இருக்கிற பணத்தை வச்சு, நம்மகிட்ட இருக்கிற ஆள் பழக்கத்தை வச்சு நம்முடைய பிரச்சனையை நம்ம எப்பவுமே எதிர்கொள்ளவே கூடாது, எதிர்கொள்ளவும் முடியாது. எங்கிட்ட என்ன இருக்குது இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு, எங்கிட்ட யார் இருக்காங்க இந்த பிரச்சனையை முடிக்கிறது? ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயமே இல்லை. அவனுடைய கையிலே பட்டயம் இல்லாதிருந்தும் அவ்வளோ பெரிய பட்டயத்தை பிடித்து வந்திருக்கிற கோலியாத்தை ஆண்டவரால் தாவீதை கொண்டு ஜெயிக்க முடியுமானால், நான் நம்புகிறேன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பர்வதம், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை மலையை போல இருந்தாலும் ஆண்டவர் இன்னொருத்தரை கொண்டு அல்ல, இன்னொருத்தரை கொண்டு அல்ல, இன்னொரு காரியத்தை கொண்டு அல்ல, இதை கொண்டு அல்ல, உங்களை பலப்படுத்தி, உங்களுக்கு சகாயம் செய்து, உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, உங்களை உற்சாகப்படுத்தி, உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அந்த காரியத்திலே வெற்றி கொடுக்கிறதற்கு என்னுடைய ஆண்டவர் மிக நல்லவர் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீர்களா? இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் நமக்கு இல்லைன்னு போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி. அப்போ நம்முடைய கையில பட்டயத்தை வச்சு ரட்சிக்கிறவர் அல்ல, நம்முடைய கையில பணத்தை வைத்து ரட்சிக்கிறவர் அல்ல, நம்முடைய கையில தாளந்துகளை வைத்து ரட்சிக்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, நம்முடைய கையில இல்லைன்னாலும் அதை நேர்த்தியாய் முடிக்க பண்ணுவதற்கு, உதவியை அனுப்புவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்துல ஒருவேளை இந்த ஆரம்பத்துல யோசிச்சுட்டே நீங்க இருக்கலாம், என் கையில ஒண்ணுமே இல்லையே. இந்த இடத்துல தாவீதையும் கோலியாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் என்ன சொல்லுவான், என்ன இவ்வளோ பெரிய ஈட்டியை பிடிச்சிட்டு வந்திருக்கிறான், நீ வெறுமனே போய் நிற்கிற, ஒன்றும் இல்லாமல் போய் நிற்கிற, என்னதான் விசுவாசம்னாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? அவன் அவ்வளோ பெரிய ஆயுதத்தோட நிற்கும் போது நீ வெறுங்கையா போனா எப்படி? அதுவும் ஒரு கல்லும் ஒரு கவனும் காமெடியா இல்லை? உன் கையில இருக்கிறத வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணியிருக்கலாம். எத்தனையோ பேர் இவன் சாகத்தான் போறான் பாருங்க, அவன் அவ்வளவு அந்த ஈட்டி எடுத்து குத்துனாலே இவன் செத்து போயிடுவான், இவன் என்னமோ கல்ல தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா என்னுடைய ஆண்டவர் அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கையிலே பட்டயம் இல்லை என்றாலும் கோலியாத்திற்கு முன்பாக கர்த்தர் வெற்றியை கர்த்தர் தந்தார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை,
முன்னாடி நிற்கிற மலையை போன்ற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, தேவையை பார்த்து பயப்படாதீங்க, கடன்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவரே என்னிடத்துல என்ன இருக்கு, இந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு என்னிடத்துல என்ன இருக்கு, இந்த போராட்டத்தை தாண்டறதுக்கு என்னிடத்துல என்ன இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் செத்து போறதுதான் வழி, நான் இந்த உலகத்தை விட்டு போறதுதான் வழி, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நினைப்பாரே ஆனால் உங்க கையிலே ஒன்றும் இல்லை என்றாலும், பட்டயம் இல்லை என்றாலும், ஆமென், அந்த காரியத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். காற்றை காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் நம்முடைய பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்ப பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். நம்புறவங்க கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு ஆமென் ஆமென். ஏற்ற காலத்துல எனக்காக சகாயம் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப எப்பவுமே நம்ம ஒண்ணு மனசுல நினைச்சுக்கணும், என்னுடைய கையிலே இருக்கிறத வச்சு நான் ஒரு கணக்கு போடக்கூடாது. அதற்காக அவசரப்பட வேணும்னு நான் சொல்லலை. சிலருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கும். அப்படின்னா கையில ஒண்ணுமே இருக்காது, ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போய் பயங்கரமான கான்பிடென்டா போய் சில காரியத்துல கை வைப்பாங்க, சில காரியத்துல முயற்சி எடுப்பாங்க. அப்படி நம்ம எடுக்க கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது ஒன்று. அப்படின்னா புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு வீடு கட்டுகிறதற்கு முன்னாடி நீ வீடு கட்டணும்னு தோணுன்னா வீடு கட்டிடாத அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. வீடு கட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் சொன்ன உடனே வீடு கட்டிடாதீங்க. ஆனா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா கணக்கு பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ கணக்கு பாரு, எத்தனை மூட்டை சிமெண்ட் ஆகும், எவ்வளவு மணல் தேவைப்படும், எத்தனை வேலை கூலி இருக்கு, எவ்வளவு ஜன்னல் வைக்கணும், எந்த இடத்துல கிச்சன் வருது, இது எல்லாத்தையுமே கணக்கு பார்த்து நம்ம கையில இப்ப எவ்வளவு இருக்குது, இவ்வளவு செலவானா நம்ம எவ்வளவு செலவு பண்ண முடியும், அந்த கணக்கை பார்த்துட்டு தான் நம்ம கை வைக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்த விசுவாசம் அப்படின்ற ஒரு போர்வையில நிறைய பேர் அவசரப்படுறவங்க இருக்கிறாங்க. எங்க போன கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவ்வளவுதான், நான் ஃபெய்த், நான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா வீடு கட்டி தருகிறதற்கு முன்பாக சவர்தரித்தாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஆண்டவருடைய தேவாலயத்தை கட்டுவதற்கு தாவீதிற்கு அவ்வளவு ஆசைகளை ஆண்டவர் உள்ளுக்குள்ள வச்சிருந்தாலும் முதல்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஆலயம் கட்டுவதற்கான அந்த பிளானை முதல்ல வாங்குறாரு. அதற்கப்புறம் அதற்கான பொருட்களை அவர் சேகரிக்கிறாரு. எல்லா பொருட்களையும் சேகரிச்சு அதற்கு பின்பு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க வேலை. அந்த வேலை அவ்வளவு அழகா முடியுது. அப்ப நம்ம நிறைய பேரு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் விசுவாசம்ன்ற அந்த காரியத்துல உடனே கால் வச்சிடுறது. அதுல நஷ்டம் வந்தா என்ன பண்றது, தீமை வந்தா என்ன பண்றது, இது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இவங்க ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி அடுத்த ஒரு லைனை நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. வெறும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுமா, நம்ம நன்மையை யோசிக்கணும், விசுவாசத்தை யோசிக்கணும். அதே நேரத்துல இந்த மனுஷன் கைவிட்டா நான் என்ன பண்றது, இந்த மனுஷன் நோன்னு சொன்னா நான் என்ன பண்றது, இந்த காரியத்துல இப்படி ஒரு தோல்வி வந்தா என்ன பண்ண முடியும், இந்த ரெண்டு பக்கத்தையும் நீங்க பார்த்துட்டு நீங்க காலடி எடுத்து வச்சீங்கன்னா நான் நம்புறேன் அது யாருடைய நடத்துதல்னா அதுதான் சரியான ஆவியானவருடைய நடத்துதல். உங்களுக்குன்னு சில காரியத்தை நீங்க கை எடுத்து கால் எடுத்து வைக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு போல்ட்னஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் நீங்க ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவரே அந்த தைரியத்தை உங்களுக்கு தருவார். அந்த தைரியம் வந்ததற்கு பிறகு நீங்க காலடி எடுத்து வைங்க. கண்டிப்பா சொல்றேன், அந்த காரியத்தை ஆண்டவர் வாக்கிய பண்ணுகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆனா அதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்படி விசுவாசம் அப்படின்ற போர்வையில எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட முடியாது. சில வாலிப பிள்ளைங்க யாராவது ஒருத்தரை லவ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எப்படி நீ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றான், அவன் ரட்சிக்கப்படலை, இன்னும் ஆண்டவரே ஏத்துக்கல அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இல்ல 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 அவன் ரட்சிக்கப்படாட்டி என்ன, நான் அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்துவேன், நான் விசுவாசத்துக்குள்ள நடத்துவேன், நான் ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்துவேன், நான் அவனுக்கு அபிஷேகம் வாங்கி தருவேன் அப்படின்னு ஒரு பெரிய ரொம்ப கான்பிடென்ட். அந்த கான்பிடென்ட் எப்படி வரலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு? கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக.
முடிவதாக அப்படின்னு தானே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ எப்பொழுதுமே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய கையிலே ஒன்றும் இல்லாத போது நாமாய் சில முடிவுகளுக்கு எடுத்து, சூழ்நிலை அமைதா, பிரச்சனை அமைஞ்சிருச்சா, அந்த கையில அந்த டைம் நம்ம கையில ஒண்ணும் இல்லையா, நீங்க பயப்படாதீங்க. நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா அந்த சூழ்நிலை நீங்களாக உண்டு பண்ணல, அந்த சூழ்நிலை உங்க தவறுகளினால உண்டாகல, அந்த சூழ்நிலை எதேர்ச்சியா வந்தது. எதேர்ச்சியா வந்த சூழ்நிலையிலிருந்து ஒண்ணுமே இல்லைன்னாலும் அந்த இடத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு, அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் நல்ல தேவனாயிருக்கிறார். ஆமென். ஒரு விசை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திருச்சியிலிருந்து ஒரு அம்மா ஃபேமிலியா நம்ம இந்த சர்ச்சுக்கு வந்தாங்க. இடைநாள் தான் வந்தாங்க. அப்போ இடைநாளில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கழுத்தில் இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குது. அந்த கட்டி ரொம்ப பழுத்து அப்படியே இருக்குது. அப்போ அந்த கட்டி கிட்டத்தட்ட 6 மாதங்களாக இருக்குது. அப்போ 6 மாதங்களாக உடனே நான் அவங்கள பார்த்து கேட்டேன், ஏமா ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணலையா, ஹாஸ்பிட்டலுக்கு எதுவுமே போகலையா? உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பாஸ்டர், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க, ஆப்ரேஷனுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் செலவாகுன்றாங்க, என் கையில் ஒரு பைசாவும் இல்லை. அதனால நான் ஒரு முடிவெடுத்தேன், ஆண்டவரே கடன் வாங்கி நான் ஆப்ரேஷன் நான் பண்ண மாட்டேன். நான் இப்போ 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் வாழ்நாள் முழுக்க நான் கடனை கட்டிட்டு எனக்கு தைரியமே இல்லை. அதனால என்னை உயிரோட வச்சிருந்தீங்கன்னா நான் வாழ்வேன், என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எடுத்துருங்க. ஆனா நான் கடன் வாங்கி நான் இந்த மாதிரி நான் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன். இந்த சூழ்நிலையை நீங்க தானே அனுமதிச்சீங்க, நீங்க எனக்கு சுகம் கொடுத்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 மாதமா எத்தனையோ பேர் பயப்படுத்துறாங்க. அம்மா இந்த கட்டி கேன்சரா மாறிடும், இந்த கட்டி உனக்கு பிரச்சனையா மாறிடும். அவங்க ஒரே வார்த்தை, கடன் வாங்கி நானா இது உண்டு பண்ணல, இது எதேர்ச்சியா எனக்கு வந்திருக்குது, கர்த்தரால முடியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க இருந்து நான் எனக்கே கொஞ்சம் பதட்டமா இருக்குது. என்ன இவ்வளவு முடியாததுக்கு அப்புறம் இப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்காம இருக்கிறாங்களே, சரி விசுவாசம், அவங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார் அப்படின்னு ஜோம் பண்ணி அனுப்புனா, இங்க இருந்து திருச்சி போறதுக்கு உள்ள பஸ்ல போயிட்டு இருக்க அந்த கட்டி உடைஞ்சு சீல் எல்லாம் ரத்தம் வெளியே அங்கிருந்து போன உடனே ஒரு லெட்டர் எழுதுறாங்க, அந்த சாட்சி லெட்டர் எழுதுறாங்க. அவ்வளவு ஆச்சரியமா, பாஸ்டர் ஆண்டவர் இங்கிருந்து போய் சேர்றதுக்குள்ள எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு, ஆபரேஷனே இல்லாம கர்த்தரே ஆபரேஷன் பண்ணி அந்த தாயாருக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் நம்புறேன், நமக்கு சில சூழ்நிலைகள் வரும். என்ன சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு சொன்னா, கையில ஒண்ணுமே இருக்காது, ஆனா திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். கையில ஒண்ணுமே இருக்காது, ஆனா உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன யாரை தேடலாம் அப்படின்னு யோசிக்க கூடாது, எங்க கடன் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்க கூடாது, அதை சரி பண்றதுக்கு என்ன வழின்னு சொல்லி உடனே மனுஷனை தேடி உடனே நம்முடைய கையில இருக்கிறது இல்லைன்னா கடன் எதை வாங்கலாமான்னு நினைக்க கூடாது. ஆண்டவரே இது எனக்கு அறியாமை வந்தது, இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதனால நானா தப்பு பண்ணி இது வந்திருந்தா கூட நான் சொல்லலாம், அப்படி இல்லை. அதனால இந்த காரியத்தை நீங்க தான் செய்யணும்னு ஒப்பு கொடுங்க. நான் நம்புறேன் அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து சாட்சியாய் நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவன் கையில் பட்டயம் இல்லாதிருந்தும் கர்த்தர் ஜெயிக்க கூடிய ஒரு பலனை ஆண்டவர் தந்தார். அந்த தேவன் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே அசைவாடுகிறார். உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கையிலே ஒன்றும் அந்த பட்டயம் இல்லாதிருந்தும் எனக்கு விடுதலை கொடுக்கிற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். ஒரு ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்கிறது, ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் அவர் என்னை பயன்படுத்திடுவார். ஆமென். சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல் அழைத்தவரின் கரத்தில் அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்திடுவார். ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி, ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார், ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல்
சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல் அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்படுத்திடுவார். கரங்களை தட்டி ஆமென். ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் அவர் என்னை பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்பாடு தேடுவார். பாடு. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்பாடு தேடுவார். சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல் அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்பாடு தேடுவார். உலக தோற்றம் முன்னே என்னை முன்குறித்தாரே, தாயின் கற்பத்தில் என் கருவை கண்டாரே. உலக தோற்றம் முன்னே முன்குறித்தாரே, தாயின் கருவில் என் கருவை கண்டாரே. உள்ளங்கையிலே என்னை வரைந்துள்ளார், என்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்பாடு தேடும். பாடும். ஏற்ற காலத்தில் அவனை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்பாடு தேடுவார். காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. உன்னை கொண்டே தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். உன்னை கொண்டே தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், பயன்பாடு தேடுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் பயன்பாடு தேடுவார். ஹல்லேலூயா.